இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வாயில வச்சதுமே கரைஞ்சு போற மாதிரி அல்வா தான் சூப்பரா செய்ய போறோம். எங்க பாப்பா ஸ்கூல் போறப்ப ஸ்வீட் ஏதாவது செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டாங்க. அதனால தான் 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட்ட செஞ்சுட்டேன். அல்வா செம்ம டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. காலையிலேயே இவ்வளோ குயிக்கா இந்த ஸ்வீட்ட செஞ்சு குடுப்பேன்னு எங்க பாப்பா எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுங்கிறது தெரியலையா? அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா வீடியோவும் வரும். அதை பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு பவுலில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டுக்கோங்க. அது கூடவே அந்த பவுல் முழுகிற அளவுக்கு ஒரு பவுல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஒரு 300 கிராம் இருக்கும். மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிடுங்க. முழுமையாக எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் விட்டாலும் கட்டி பட்டுரும், இல்லைன்னா கரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்திருக்கும். இப்போது நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றீங்களோ அப்போ தான் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நம்ம எந்த பவுலில் தண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு மெஷர் பண்ணி எடுத்தோமோ அந்த பவுலில் 3/4 பவுல் சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாயிரும். அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் இதில் விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து கை நிறையா முந்திரி எடுத்து இதில் போட்டுருங்க. என்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது அப்படியே சிம்முலையே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் லேசாக நுணுக்கிய முந்திரியை தூவி விட்டுக்கோங்க. முந்திரியை முழுசாக போடுறதுனால எங்கள் பாப்பாளுங்க எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அல்வா பார்க்கும்போதே சூப்பராக அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிடலாம். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த சூட்லேயே கொஞ்சம் கெட்டியாகும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் அல்வாவை முழுமையாக அதில் போட்டுக்கலாம். இதை ஓரளவுக்கு லெவல் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஆற வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிளேட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பாளுங்களுக்கு ஸ்கூலுக்கு நேராச்சு. அதனால் இதை ஆற விட்டுடலாம். முழுமையாக ஆறுறதுக்கு ஃபேனில் வச்சு ஆற விட்டுக்கலாம். எங்கள் பிள்ளைங்க கேட்குற மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் ஸ்கூல் போகிற டைமில் ஏதாவது டிஷ் கேட்குறாங்களா? அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க கேட்குற டிஷ்ஷை குயிக்காக எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பிளேட்டில் போட்டு வச்ச அல்வா முழுமையாக ஆறிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை முழுமையாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாப்பாளுங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. பாருங்கள், சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வாயில் வச்சதுமே அப்படியே சாப்பிட்றது தெரில, அவ்வளோ சூப்பராக போச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அப்படி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்போதுமே எங்கள் பிள்ளைங்க கேட்குறத உடனே செஞ்சு கொடுத்துருவேன். நீங்களும் இப்படி செஞ்சு கொடுப்பீங்களாங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.